நன்மை செய்தவர்களுக்கு பிரதிபலனாக நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யக்கூடாது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நமது நாட்டில் நன்மை செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல மனிதனுக்கு தீங்கு விளைவித்த கொடுமை நடந்ததுதான் வேதனையிலும் வேதனை. இது கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்களின் உண்மை வரலாறு. கிரகாம் ஸ்டெயின்ஸ் 1941ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே செல்வத்திலும் புகழிலும் நாட்டம் செலுத்தாத அவர் கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதையே தனது வாழ்க்கையின் அழைப்பு என்று உணர்ந்தார். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதே தனது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் என்று அவர் நம்பினார். 1960களில் மொழி, கலாச்சாரம், காலநிலை என்று அனைத்திலும் தனக்கு மாறுபட்டிருந்த இந்தியாவுக்கு அவர் வந்தார். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த இடம் அவரது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக மாறியது. பின்னர் அவர் ஒடிசா மாநிலத்தில் குடியேறி நாட்டிலேயே மிகுந்த புறக்கணிப்புக்குள்ளான சமூகமான குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையின் 30 ஆண்டுகளுக்கும் மேலான காலத்தை அர்ப்பணித்தார். குஷ்டரோகிகள் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டும் தனிமைப்படுத்தப்பட்டும் வாழ்ந்த காலத்தில் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அதற்கு முற்றிலும் மாறுபட்டதை செய்தார். அவர் அவர்களுடன் வாழ்ந்தார், அவர்களை தொட்டார், அவர்களை மரியாதையுடன் நடத்தினார். மாயூர்பஞ்ச் குஷ்டரோகிகள் இல்லத்தின் மூலம் மருத்துவ சிகிச்சை, மறுவாழ்வு, கல்வி மற்றும் நம்பிக்கையை அவர்களுக்கு வழங்கினார். அவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும் அந்த கிராம மக்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு வெளிநாட்டவர் அல்ல. அந்த மக்கள் அவரை ஒரு அந்நியராக கருதவில்லை. அவர் அவர்களுக்கு ஒரு எளிமையான நண்பராக இருந்தார். கிரகாம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய நம்பிக்கையை யார் மீதும் திணிக்கவில்லை. அவரது செய்தி சொற்களால் அல்ல, வாழ்க்கையால் பேசப்பட்டது. அன்பு ஒன்றே மிகவும் சக்தியான சாட்சி என்று அவர் நம்பினார். கிரகாம் ஸ்டெயின்ஸ் தனியாக அந்த ஊழியத்தை செய்யவில்லை. அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் ஒவ்வொரு சிரமத்திலும் அவருடன் நின்றார். அவர்களின் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலிருந்து கருணையை கற்றுக்கொண்டார்கள். எந்த வேறுபாடும் இல்லாமல் கிராம மக்களிடையே விளையாடி வளர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோரின் மென்மையான உள்ளத்தையும் மனிதர்களுக்கான அன்பையும் பகிர்ந்து கொண்டார்கள். 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் நாள் இரவில் ஒடிசா மாநிலத்தின் கியோன்சார் மாவட்டத்தில் உள்ள மனோகர்பூர் கிராமத்தில் நடந்த ஒரு முகாமில் கிரகாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 மகன்களும் கலந்து கொண்டனர். பின்பு அக்காலத்தில் நிலவிய கடும் குளிர் காரணமாக மனோகர்பூரில் தங்கி வாகனத்திலேயே இரவு நேரத்தை கழிக்க தீர்மானித்தனர். சந்திப்பு மைதானத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த தங்களது வாகனத்திற்குள் அவர்கள் உறங்கினார்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸின் மனைவியும் அவருடைய மகளும் இந்த பயணத்தில் அவர்களுடன் செல்லவில்லை. ஜனவரி 23ஆம் தேதி அதிகாலை அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது சுமார் 50 பேர் கொண்ட ஒரு கும்பல் கோடாரிகள் மற்றும் பிற ஆயுதங்களுடன் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது மகன்கள் இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது வாகனத்தை தாக்கியது. பின்பு அந்த வாகனத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸும் அவரது மகன்களும் விழித்து கொண்டு தப்பிக்க முயன்றதாக தோன்றினாலும் கோபம் கொண்ட அந்த கும்பல் அவர்களை அதிலிருந்து தப்பிக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. வாகனத்தை சுற்றி வளைத்த கூட்டம் அந்த வாகனத்தை தீ வைத்து எரித்தார்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய 2 மகன்கள் பிலிப்பு மற்றும் தீமோத்தேயு அந்த வாகனத்திலேயே உயிருடன் எரிக்கப்பட்டார்கள். தப்பிக்க அவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. இந்த செய்தி முதலில் இந்தியாவெங்கும் பின்னர் உலகம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. மக்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். பலர் கோபத்தில் உக்கிரமடைந்தார்கள். அநேகருடைய இதயம் உடைந்தது.
சேவையால் வரையறுக்கப்பட்ட ஒரு மனிதன் மீது எப்படி இவ்வளவு வன்மம் நிறைந்த கொடூரம் நிகழ்ந்தது என்பதை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரசியல் மற்றும் மத வேறுபாடுகளை தாண்டி பல தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் இந்த கொடுஞ்செயலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தார்கள். அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த அதிர்ச்சியூட்டும் தாக்குதலை கடுமையாக கண்டித்து கொலையாளிகளை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த செய்தி செய்தித்தாள்களில் புகைப்படங்களுடன் வெளியாகின. தொலைக்காட்சி சேனல்கள் மீண்டும் மீண்டும் இந்த சம்பவத்தை ஒளிபரப்பின. ஆனால் இவையெல்லாம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய அதிர்வலையை விட கிரகாம் ஸ்டெயின்ஸின் மனைவி கிளாடிஸிடமிருந்து வந்த செய்திதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தனது கணவர் மற்றும் மகன்களை இழந்த பின்பு கேமரா முன் நின்று உலகையே உலுக்கிய வார்த்தைகளை சொன்னார் கிளாடிஸ். தேவனாகிய கர்த்தர் எப்போதும் என்னுடன் இருந்து கிரகாமின் பணியை நிறைவேற்ற என்னை வழிநடத்தி உதவி செய்கிறார். ஆனால் என் கணவர் ஏன் கொல்லப்பட்டார், அவரை கொன்றவர்கள் ஏன் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நான் சில நேரங்களில் எண்ணி பார்க்கிறேன். என் கணவர் மற்றும் என் 2 குழந்தைகளும் இறந்ததற்கு பொறுப்பானவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை என்றார். தன் கணவரையும் குழந்தைகளையும் கொன்றவர்களை கிளாடிஸ் மன்னித்தார். அவருக்கு அவர்கள் மீது கோபம் இல்லை, அவர்களை பழிவாங்கும் எண்ணம் எதுவும் இல்லை. மன்னிப்பு மட்டுமே அவரிடமிருந்து வெளிப்பட்டது. அவர் அன்பை பற்றி பேசினார், சமாதானத்தை பற்றி பேசினார். பலரால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சிலர் இதை அசாத்தியமானது என்றார்கள், வேறு சிலர் இதை தெய்வீகமானது என்றார்கள். ஒடிசாவின் தலைநகரமான புவனேஸ்வரில் உள்ள அமர்வு நீதிமன்றம் இந்த கும்பலின் தலைவராக கருதப்பட்ட தாரா சிங்கிற்கு தூக்கு தண்டனை விதித்தது. 2005ஆம் ஆண்டில் ஒடிசா உயர் நீதிமன்றம் அந்த தண்டனையை ஆயுள் சிறை தண்டனையாக மாற்றியது. 2011ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் அன்று உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை உறுதிப்படுத்தியது. இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்பட்டாலும் கிரகாம் ஸ்டெயின்ஸின் மரபு தண்டனை பற்றியது அல்ல, அது மன்னிப்பை வழங்கியது. தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகளுக்கு சேவை செய்து சிலருடைய காழ்ப்புணர்ச்சியால் கொடூரமாக கொல்லப்பட்டாலும் இன்றும் அநேகருடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிரகாம் ஸ்டெயின்ஸ். மதம், சிந்தனை, பயம் ஆகியவற்றால் பிளவுபட்டுள்ள இந்த உலகில் கிரகாம் ஸ்டெயின்ஸின் வாழ்க்கை ஒரு வலிமையான கேள்வியை எழுப்புகிறது. உண்மையில் அன்பு என்பதன் அர்த்தம் என்ன? அவரின் வாழ்க்கை அதற்கு பதிலளித்தது. அவரின் மரணம் அதை ஒலிக்கச் செய்தது. அவரின் குடும்பம் மன்னிப்பின் மூலம் அதை நிரூபித்தது. இது ஒரு சாதாரண கதை என்று எண்ண வேண்டாம். இது இருளில் ஒளி வீசும் வாழ்க்கை வரலாறு. இது உலகம் ஒருபோதும் மறக்கக்கூடாத சரித்திரம். கிரகாம் ஸ்டெயின்ஸ் அமைதியாக மக்களுக்கு சேவை செய்து வந்தார். அவரின் மரணம் மனித குலத்தின் இருண்ட முகத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் அவருடைய குடும்பம் பிரகாசமான ஒளியை வெளிக்கொணர்ந்தது. மன்னிப்பு பலவீனமல்ல, அது அதன் தூய்மையான வடிவில் உள்ள தைரியம். இந்த வாழ்க்கை வரலாறு உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை பகிருங்கள். வெறுப்பை விட அன்பு சத்தமாக பேசட்டும். God bless you all.